சுப்பிரமணியன், ருக்சோ பயோடெக். இந்த ஒரு சில வீடியோவை கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், இருதய நோயாளிகள்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் ரொம்ப பழமையான ஆள் சார், நான் 10ஓட 11வது ஆள் சார், நான் ஒரு ஆட்டு மந்த குரூப்பு சார், நான் ஒரு பழமை விரும்பி சார் அப்படின்றவங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு பாருங்கள் வீடியோவை. இது சார் நான் ரொம்ப லேட்டஸ்டான ஆள், ரொம்ப புதுமையான ஆள், புரட்சி செய்யக்கூடிய ஆள், டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் சார். இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டில் பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம், செத்துப்போன பொருளாகவே தான் கொடுத்துட்ருக்கோம். என்னது, டவலு, ஃப்ளாஸ்க்கு, பாத்திரங்க, இந்த மாதிரி ஐட்டம் தான் தரோம். அதுக்கு பதில் ஏன் உயிருள்ள பொருளை நம்ம ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கக்கூடாது? அப்படி கண்டுபிடிச்சது தான் ருக்சோ பயோடெக்கோட இந்த டிவினிட்டி அப்படின்ற ப்ராடக்ட்டு. இதில் காய்கறி விதைகள் 11 காய்கறி விதைகள் இருக்கும், இதில் கீரை விதைகள் இருக்கும். இதில் நீங்கள் எப்படி வேணால் கொடுக்கலாம், உயிருள்ள பொருள். ஐயா சார், நாங்கள் தாம்பரம் தான் கொடுத்துட்ருக்கோம், அதை விட மங்களகரமான பொருள் வேறு எதுவும் இல்லை, அதைத்தான் கொடுப்போம் அப்படின்னாக்க சார், கோயிலில் கோபுரத்தில் கலசத்துலேயே விதைகள் தான் வச்சுருக்காங்க. அதை விட தெய்வீகமான பொருள் வேறு எதுவுமே இல்லை. கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க, சார் விவசாயம் ஃபுல்லாக ரசாயனமாக உபயோகித்ததுனால தாய்ப்பாலே நச்சுத்தன்மை வருது அப்படின்றாங்க. ஏன் நீங்கள் இந்த விதையை கொடுங்க, உங்கள் மாடி தோட்டத்திலேயோ பின்னாடி இருக்கிற தோட்டத்திலேயோ வளங்க, பூச்சி மருந்தோ நோய் மருந்தோ அடிக்காமல் வளர்த்து விடுங்க, நச்சுத்தன்மை இல்லாத நல்ல உணவை ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க, விவசாயம் அழிஞ்சிக்கிட்டே வருது, ஃபுல்லாக ரியல் எஸ்டேட் போட்டு பிளாட் போட்டு விற்றுட்டாங்க, விவசாயம் காப்போம், ஜல்லிக்கட்டு காப்போம் மாதிரி விவசாயம் காப்போம் அப்படின்றாங்க. நல்லா காப்பாற்றுங்க சார், இந்த மாதிரி விதைகளை கொடுங்க. விவசாயத்தை விவசாய நிலத்தில் மட்டும்தான் பார்க்கணும்னு இல்லை சார், நம்ம வீட்டிலையும் பார்க்கலாம். விவசாயத்தை வீட்டுக்கு கொண்டு வாங்க சார். அது போக இல்லாமல் இளைய தலைமுறைக்கு இந்த மாதிரி விதைகளை கொடுத்து இது எப்படி போடணும், எப்படி வளர்க்கணும், இதில் பூச்சி வந்தால் நோய் வந்தால் இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்தணும், இதுக்கெல்லாம் நாங்கள் சொல்லித்தரோம். கற்றுக்கிட்டவங்களும் இளைய தலைமுறைக்கு விவசாயத்தை கொண்டு வாங்க. கொஞ்சம் பேர் சார் மாசு ஃபுல்லாக கெட்டு போச்சு சார், தண்ணி கெட்டு போச்சு, எல்லாம் கெட்டு போச்சு, அதனால் நாங்கள் 1 லட்சம் மரக்கன்று நட போகிறோம். சூப்பர் ஐடியா சார். 1 லட்சம் மரக்கன்று நட முடியாதவங்க 1 லட்சம் பேருக்கு இதை கிஃப்டாக கொடுங்க சார். 1 லட்சம் பேருக்கு முடியலனாலும் உங்கள் ஃபங்க்ஷனில் ஒரு 200 பேருக்காவது இதை கிஃப்டாக கொடுங்க. விவசாயத்தை காப்பாற்றுங்க, அடுத்த தலைமுறைக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுங்க, நச்சில்லாத உணவை சாப்பிடுங்க, செத்து போன பொருளை தராதிங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது சார் எவ்வளோ சார் ஆகும்னாக்க, குறைஞ்சது 25 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது சார் பட்ஜெட்டு. 500 ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம். இந்த விதைக்கு உண்டான இயற்கை உரம், பூச்சி மருந்து, இயற்கை நோய் மருந்து இதெல்லாம் கலந்து கூட கொடுக்கலாம். 25லேருந்து ஆரம்பித்து 500 ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணி மணமகன் மணமகள் பேர், அந்த 70ஆம் கல்யாணிக்கு பண்ணிக்க போகிறவங்க பேர், பிறந்தநாள் அந்த ஹீரோயின் பேர் எல்லாத்தையும் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி அழகாக பேக் போட்டு தரதுனாலும் தரோம் சார். இதை விட பெஸ்ட்டு சிறப்பான ஒரு கிஃப்ட் வேறு என்ன சார் இருக்கும் சார்? பாருங்கள் சார், சமுதாய அக்கறையோட ரிட்டர்ன் கிஃப்டில் புரட்சி செய்வோம். I request hereby all the revolutionary persons with social interest to give this as return gift. Thank you. Bye. தொடர்புக்கு ருக்சோ பயோடெக்.